வணக்கம். நான் சிவா பேசுகிறேன். இது எங்கள் முக்திநாத் யாத்திரையோட 6வது நாளாகும். இன்னைக்கு காலையில் நாங்கள் டோலேஸ்வர் மகாதேவ் டெம்பிளுக்கு போயிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப பசுபதிநாத் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே முதல் நாள் எங்கள் குரூப் மெம்பர்ஸ் மட்டும் பசுபதிநாத் கோயிலை நைட்டு பார்த்தோம், ஆரத்தியும் பார்த்தோம். பட் இன்றைக்கி எல்லா மெம்பர்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி திரும்பவும் கூப்பிட்டு போனாங்க. எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்பலா அந்த ருத்ராட்ச கடையில் வச்சுட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் கோயில் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆகுதுங்க, செப்பல் வச்ச இடத்துலேருந்து. ஏன்னா மிகப்பெரிய கோயில், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது 500க்கும் மேற்பட்ட கோயிலில் உள்ளடக்கியது. ஆனால் நைட்டு உங்களுக்கு காமிச்சதுனால உங்களுக்கு பெரியான அந்த இது சரியாக இருட்டாக இருந்ததுனால உங்களுக்கு பெரிய காமிக்க முடியல. ஸோ அதனால திரும்ப இந்த வீடியோ போடுறேன். இது மிகப்பெரிய கோயில், படி இறங்கி போயிட்டே இருக்குது. வயசானவங்க கஷ்டப்பட நடந்து வரணும். இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 246 ஹெக்டேராம். ஸோ இந்த கோவிலை முழுமையாக பார்க்கறதுனால ஒரு 3 நாள் இந்த காத்மாண்டில் இருந்து இதை பார்த்து தான் வரணும். ஸோ நாங்கள் அப்படிலாம் பார்க்கல. நாங்கள் மூலவரை பார்த்தோம், பக்கத்தில் அம்மனை பார்த்தோம், காலபைரவர் பார்த்தோம், அதோடய வந்துட்டோம் வெளியே. ஸோ அதனால் பெரிய இதுவும் பார்க்க முடியல. எல்லா கோயிலும் பார்க்கணும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2-3 நாள் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணால் தான் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய கோயிலுங்க. கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறதுன்னா, அதாவது மிகப்பெரிய சின்ன ஊரே அங்கே உள்ளே இருக்கிறாப்புல தெரியும். படிகள், நிறைய படிகள் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கு. எல்லாம் நடந்து தான் போயிட்டு இருக்கணும். உலகத்தில் உள்ள மிக பழமையான சிவன் கோயில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோயில் கிபி 400ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு ஒரு கல்வெட்டுக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயில் மூலவர் பசுபதிநாத், அது ஒரு கல் லிங்கமாகும். மற்றும் 4 திசைகளும் முகங்கள் வச்சிருக்கிறாங்க. அதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்யோஜா, வாமதேவா, தத்புருஷா, அகோரா, ஈசானான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு திசை முகங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ருத்ராட்சம் மாலை, இன்னொரு கையில் கமண்டலம் வச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலில் சிலையை பூஜை பண்ணுறவங்க, அதாவது அபிஷேகம் பண்ணுறது ஒரு 4 பூஜாரிகள் மட்டும்தான் பண்ண முடியுமா, எல்லாராலையும் பண்ண முடியாதான். அது மாதிரி நம்ம நாட்டு நிறைய கோவிலில் பார்க்க நம்மளே போய் பால் அபிஷேகம், கங்கா அபிஷேகம்லாம் பண்ணலாம். பட் இங்கே அப்படி பண்ண முடியாது. எதனாலும் அந்த பூஜாரி கையில் கொடுக்கணும், அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரை தான் நடக்குமா. இந்த கருவறை 4 பக்க கதவுல இருக்குது. ஸோ அபிஷேகம் நடக்கிற முறையும் நீங்கள் 4 கதவு வழியாகவும் சிவனை தரிசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 1:30 மணி வரை தான் 4 திசைகளும் சிவனை தரிசிக்க முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 மணிக்கு ஆரத்தி நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் திரும்ப பார்க்க முடியும். அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இந்த கோயில் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, பௌத்தர்களுக்கும் ஒரு புனிதமான கோவிலாக அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் சுற்றி பார்த்தோம். இந்த கோவிலையும் சுஸ்திக் வடித்த லிங்கங்கள் வச்சிருக்கிறாங்க, அதையும் பார்த்தோம். கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கலை, வெளியே மட்டும்தான் பார்த்தோம். நாங்கள் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டோம், எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ சந்தோஷமான ஒரு செய்தி எங்களுக்கு. ஏன்னா 2வது தடவை நாங்கள் பார்த்தோம். ஒரு தடவை கிடைக்கிறது ஒரு பாக்கியம், 2வது தடவை காலையிலையும் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஜனநாராயண் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.